உங்களை விட்டு போனவங்க திரும்ப வரக்கூடிய டைம் இதுவா பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த color marker, pile number 2 candle, pile number 3 this color marker. ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே தாராளமாக பார்க்கலாம். ஸோ தட் உங்களுக்கான கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ குயிக்காக சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மேனிஃபெஸ்டேஷன் டேரோ கிளாஸஸ் எல்லாமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. சர்டிஃபிகேட் ஆல்சோ வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு டீட்டெயில்ஸ் இருக்குது. வேணும்னு நினைக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, குயிக்காக சூஸ் பண்ணுங்க. ரீடிங்குள்ளே போயிடலாம். ஸோ எஸ், சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன ஒரு மெசேஜ் வந்திருக்கு பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 1 விட்டு போனவங்க திரும்ப வரக்கூடிய டைம் பீரியட் இதுவா, இல்லைன்னா வந்துட்டு எப்போ ஏதாவது ஒரு மெசேஜ் வந்திருக்கா பார்க்கலாம். ஓகே, ஃபைல் நம்பர் 1 ஃபைல் நம்பர் 1 இந்த பர்சன் வந்து எஸ்பெஷலி உங்களுடைய பர்சன் வந்துட்டு வெரி ரொம்ப உங்களை விட ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனாக இருப்பாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருப்பாங்க. அவங்கள வந்து புரிஞ்சுக்கிறதுங்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். திடீர்னு ஒரு ஷாக்கிங் நியூஸ் கொடுக்குற நபராக தான் இருப்பாங்க. எப்போ என்னங்கிறதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. திடீர்னு வருவாங்க, பேசுவாங்க, அப்புறம் ஆளே காணாமல் போவாங்க. ஸோ இந்த மாதிரியே தான் வந்துட்டு இந்த ஒரு நபரோட நடவடிக்கைகள் இருக்கும். அண்ட் முழுக்க வந்துட்டு கெரியர் ஆம்பிஷியஸ் ஓரியன்ட் பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா முயற்சிகள் எடுப்பாங்க. அவங்களோட லைஃப்பில் கெரியர் கோல் அதில் ஃபர்ஸ்ட் வந்து செட்டில் ஆகணும். அப்புறம் தான் மற்ற விஷயங்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற இந்த ஒரு உறவாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப், முக்கியமாக ஃபேமிலி, இதெல்லாமே வந்துட்டு செகண்டரி. அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரிகிற ஒரு விஷயம். கெரியர், வேலை விஷயம், நிறையா சம்பாதிக்கணும், லைஃப்பில் செட்டில் ஆகிறது தான் கஷ்டம், அதுக்கு தான் வந்துட்டு நிறையா செய்யணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு தாட்ஸுடைய நபராக இருக்க வாய்ப்புகள் அதிகம். அண்ட் அந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கம்ப்ளீட்லி வந்து ஒரு கோல் செட் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்கு. லைக் ஒரு 6 months கோல், இல்லை ஒரு வருஷத்துக்கான ஒரு கோல். இந்த கோலை நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும், அதை நான் வந்து முடிக்கணும், என்னோட எய்ம் இதுதான். இந்த ஒரு வருஷத்துலேயே, அந்த 6 மாதத்துலேயே நான் இந்த விஷயத்த முடிக்கணும். முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு ஒன்ஸ் அகெயின் நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு வந்து வச்சிருக்க மாதிரி காமிக்குது. ஓகே, அண்ட் இந்த பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ண வைக்கிறதுல ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கு. ஐ டோன்ட் நோ இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் ஆனால் அவங்க வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க தெரியும், பட் ஸ்டில் அதை அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு அவ்வளோ வேல்யூ, மதிப்பு நீங்கள் கொடுக்குறீங்க, அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அதை வந்து அவங்க சம்டைம்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கு. பேசணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் எவ்வளோ தூரம் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு பக்கம் கோவத்தை உண்டாக்கினாலும் கூட அதையுமே வந்துட்டு அவங்க வந்து ஒரு க்யூட்டாக பார்க்குறாங்களோ, இல்லை ஒரு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறத வந்து அவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி வந்துட்டு ஒரு தாட் இருக்கு. சரி, அந்த பர்சன் இஸ் ஆல்வேஸ் ஒரு பிஸி கைண்ட் ஆஃப் பர்சனாக இருப்பாங்க. ஒன்றும் வேலை விஷயத்தில் பிஸியாக இருப்பாங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுடைய சூசன் ஒன்ஸ் இருப்பாங்கல்ல, ஃபேமிலி, ஸோ அவங்க கூடயும் வந்துட்டு பிஸியாக இருப்பாங்க. யார் கூடயாவது வந்துட்டு ஒரு பிஸியாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நபர் வந்துட்டு இவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஏதோ ஒரு பெரிய கோல் வச்சுருக்காங்க. அந்த கோல் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அது பண்ணதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும்ன்ற மாதிரி வந்துட்டு
ஒரு ஒரு விஷயத்தை செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பார்ப்போம். அண்ட் இந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ட்ராவல் பண்ணுவாங்களா, ட்ராவலிங் இருக்கும் இல்லையா, நிறைய பிளேசஸ்க்கு அண்ட் நிறைய ஒரு எய்தர் வந்து சோலோ ட்ராவல் பண்ணுவாங்க, தனியாக ட்ராவல் பண்ணுவாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட கூட வந்துட்டு ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ வெரி ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு வெரி கால்குலேட்டிவ். ஓகே, ஸோ இந்த நபர் திரும்ப வர்றதுக்கான நேரம்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு இந்த வருஷத்துக்குள்ளார எதிர்பார்க்கலாம். ஓகே, எனி டைம் அவங்க வந்து வரத்துக்கு தான் ரெடியாக இருக்காங்க. பட் ஆனால் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க, திருப்பி மறுபடியும் பேக் வராங்க. ஸோ இந்த ஒரு 1 இயர்க்குள்ளார வந்துட்டு இந்த வருஷமே வந்துட்டு அவங்களோட வருகை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல். பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 1, தட்ஸ் ஆல். தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யார் எல்லாமே இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். One more. Okay, got 2 cards. Pile number 2. ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த நபர் வந்து எனி டைம் கால் பண்ணுவாங்க உங்களை. ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு உதவியோ ஒரு ஆறுதலோ உங்ககிட்ட தேவைப்படுற மாதிரி இருக்கு. சம்திங் வந்து அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆனால் அதை யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் இருக்காங்க. மேபி உங்கள் 2 பேருக்கும் நடுவில் வந்த அந்த ஒரு கேப்பாக இருக்கட்டும், ஒரு பிரிவினையாக இருக்கட்டும், அதுக்கு அவங்க சைடில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் காரணமாகவும் தெரியுது. சூழ்நிலை காரணமாக பிரிஞ்சு போன மாதிரியும் வந்துட்டு இருக்கு. அண்ட் அவங்க ஆல்ரெடி உங்களுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம், உங்ககிட்ட ரீச் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம், ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு அண்ட் தென் இப்போ யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ எந்த நேரமும் எப்பவும் கூட வந்துட்டு அந்த நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரவும் கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஒரு பாண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு, ஒன்ஸ் அகெயின் வந்துட்டு கனெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ டிவைன் வந்து எஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்க நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு அவங்க சைடில். அவங்க ஒரு டாக்ஸிக்கான இல்லை ஒரு 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 பேடான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற மாதிரியோ, அண்ட் அவங்கள சுற்றி இருக்கிற நபர்கள்னால ஏதோ ஒரு பிரச்சனையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தினாலையும் கூட வந்துட்டு அவங்க ரொம்ப விலகி இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து காரணமே இல்லாமல் பேசலை, ஸோ உங்கள் மேலே மிஸ்டேக்கோ இல்லை அவங்க மேலே மிஸ்டேக்கோ அப்படின்ற மாதிரி ரொம்ப அனலைஸ் பண்ணுறீங்க பைல் நம்பர் 2. ஆனால் அவங்க சைடில் அவங்க வெரி கிளியராக இருக்காங்க. ஓகேவா, ஸோ உங்கள் 2 பேருக்கும் நடுவில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்லாத ஒரு புரிதல் அப்படிங்கிறது இருக்கு. வெளியில வாய் விட்டு சொல்லணும்னு இல்லை, அந்த புரிதல் அப்படிங்கிறது இருக்கு. அதுதான் வந்துட்டு இந்த ஒரு உறவுக்கு வந்துட்டு இன்னும் வரைக்கும் வந்துட்டு ஒரு 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 லைஃப் இருக்கு. ஓகேவா, ஆனா உங்களுக்குள்ளாரே பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்க மனசுக்குள்ளார ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எண்ணம் இருக்கு. லைக் வருவாங்க, ஸோ நிச்சயமாக நீங்கள் வந்துட்டு கனெக்ட் ஆவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கு. உங்களோட உள்ளுணர்வோ இல்லை ஏதோ ஒரு மெசேஜ் உங்களை நோக்கி வந்திருக்கும் ஆல்ரெடி. அப்படி இல்லை இன்ன வரைக்கும் வரலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு டெஃபினெட்லி வெரி சூன் வரும்.
ஆனால் இந்த ஒரு பிரிவினை வந்துட்டு உங்களுக்கும் சரி அந்த நபருக்கும் சரி நிறைய ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கும். லைஃப்னா என்ன, பீப்புள்னா என்ன, அண்ட் இந்த டைம் எப்படி கடந்து போகிறது அப்படின்ற மாதிரி நிறைய பாடங்களை வந்துட்டு லேர்ன் பண்ணியிருப்பீங்க. போத் ஆஃப் யூ, ரெண்டு பேருமே. இந்த எக்ஸ்பீரியன்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா சம்வேர் ஒரு ஒரு கஷ்டங்களாக இருந்தாலும் கூட வந்துட்டு கண்டிப்பாக உங்களோட லைஃபுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய பாடமா அப்படிங்கிறது இருக்க போகுது. அண்ட் வந்துட்டு அந்த பர்சன் நான் சொன்ன மாதிரி தான் ரொம்ப ஒரு ஒரு பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கு லைஃப்பில். ஒரு விஷயத்தில் நிலையா இப்போ நிற்க முடியல. அவங்களோட எண்ணங்களாக இருக்கட்டும், அவங்களோட ஒரு ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்கன்னா அது தெளிவாக யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு ஒரு யோசனை, நாளைக்கு ஒரு யோசனைன்னு. அதனால தான் உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கோ இல்லை கிட்டக்க வர்றதுக்கான ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறாங்க, திரும்ப திரும்ப பின்னாடி போகிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ பயல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு ஹோப் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்க என்னைக்கு உங்க லைஃப்ல நிறைய பாசிட்டிவான விஷயங்களை நோக்கி வந்துட்டு போக ஆரம்பிக்கிறீங்களோ இந்த பர்சனோட வருகை ஒரு எதிர்பார்க்காம ஒரு சர்ப்ரைஸஸா இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ சேஞ்சஸ் கண்டிப்பாக வரும். அது நல்ல சேஞ்சஸாக தான் இருக்கும். ஓகே, ஸோ பி ரெடி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். பட் அட் த சேம் டைம் நீங்கள் இதே நினச்சிட்டு உட்காராம உங்களோட லைஃப்பையும் வந்துட்டு பார்க்கணும். அந்த டைமில் தான் அவங்க ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ஸோ பயல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனி டைம் ஆல்ரெடி ஸ்டெப் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் ரீச் பண்ணுறதுக்கு முன்ன பின்ன அப்படி தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ மினிமம் ஆஃப் 2 to 3 monthsக்குள்ளே வந்துட்டு ஏதாவது முன்னேற்றங்கள் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பயல் நம்பர் 2 நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் அண்ட் என்விரான்மெண்ட்ல இருங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 2. தேங்க்யூ. பயல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். இந்த பாண்டிங்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கணுமே, நிறைய நடந்தாச்சு. எல்லா கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸையும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. எங்க எப்படி பிரச்சனை வந்ததுன்னு கூட தெரியாத அளவுக்கு எதோ பிரச்சனைகள் பார்த்துருப்பீங்க. யார் யாரோ பிரச்சனைகளை புதுசு புதுசாக கொண்டு வந்திருப்பாங்க. சரி, இந்த பாண்டிங்ல நிறைய வந்துட்டு ஃபர்கிவ்னஸ் ரொம்ப நிறைய தேவை. நிறைய விஷயங்கள் நீங்கள் நீங்களோ சரி இல்லை அந்த நபரோ சரி எல்லா விஷயத்தையும் வந்துட்டு ஓவரா மைண்டுக்கு ஏற்றிருக்க மாதிரி இருக்கு. எல்லா விஷயத்தையுமே சரி, ஃபர்கிவ்னஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி நிறைய விஷயங்களை மைண்டுக்கு ஏற்றினாலேயோ என்னமோ எடுக்கிற முடிவுகள் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. ஸோ இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்க மாதிரி இருக்கு. கோபங்கள் அதிகமாக இருக்கு. நிறைய யோசனைகள் இருக்கு அதே சமயம். ஆனால் வந்துட்டு இந்த பர்சன் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. உங்களை பற்றின ஒரு தாட்டோ ஒரு பேச்சுகளோ வந்து போயிருக்கு. ஏதோ ஒரு மெமரி கூட வந்து போயிருக்குது. பட் ஸ்டில் வந்து அந்த பிடிவாதம் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ நிறைய ஒரு 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 ஃபர்கிவ்னஸ்க்கு மேலே நிறைய ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிறது தேவைப்படுதே. அண்ட் அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் மறுபடியும் ஒன்று சேர்றீங்க ரெண்டு பேரும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அவங்கள ஓவராக டாமினேட் பண்ணுறீங்களோங்கிற மாதிரியான ஒரு தாட் வச்சுருக்க மாதிரி இருக்குது. உங்களை புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி இருக்குது.
ஸோ சம்வேர் ஏதோ ஒரு வழியில் வந்து நீங்கள் அவங்கள காயப்படுத்திருக்கீங்கிற மாதிரி அவங்க உணர்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் நான் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன், ஒரு நார்மலான ஒரு அமைதியான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறேன், எனக்கு வந்து பேசணும்னு ஆசை இருக்குது, ஆனாலும் கூட வந்து பிரச்சனைகள் மறுபடியும் வருமோ, பழைய விஷயங்கள் மறுபடியும் வந்து ரீகால் ஆகுமோ, எதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த தாட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுது, வருகை ஸ்டாப் பண்ணுது. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் இது நீங்களோ இல்லை அவங்களோ கூட பிடிவாதம் தான் பயங்கரமாக இருக்குது. அது கொஞ்சம் இறங்கணும், இறங்கி வந்தால் தான் வேலையாகுங்கிற மாதிரி தான் இருக்குது. எமோஷ்னல் வீக்னஸ் காமிக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பர்சன் திரும்ப வர்றதுக்கான இது பார்த்தீங்க அப்படின்னா, சரி அவங்களுக்கு வந்துட்டு ஆசை இருக்குது, பேசணுங்கிற ஒரு தாட் இருக்குது, ஸோ நிறைய விஷயங்கள் மாறி இருக்குங்கிற ஒரு மாதிரியான எண்ணங்களும் இருக்குது. இருந்தாலும் பயம், குழப்பங்கள், இப்போ இருக்கிற நிம்மதி போயிடுமோ, இந்த மாதிரியான ஒரு யோசனைகளும் இருக்கு. எய்தர் வந்து 2 பேரும் மீட் பண்ணீங்கன்னா உங்களோட கண்ட்ரோலை மீறி சண்டை போட ஆரம்பிச்சிடுவீங்களோ, இல்லை ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிடுவீங்களோ, இல்லை பாஸ்ட் விஷயங்களை மறுபடியும் எடுத்துக்கிட்டு வந்துட்டு அதில் ஒரு பதிலை கொண்டு வரணும்னு அது ஒரு ப்ராப்ளமாக போகுதோ. இந்த தாட் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப யோசிக்கிறாங்க. நான் தான் சொல்லிட்டேன், ரொம்ப மைண்டு தான் அதிகமாக வேலை செய்யுதுன்னு நான் சொன்னேன் ஃபஸ்ட்டே. கரெக்டாக? அதாவது ரொம்ப வந்துட்டு யோசிச்சு இல்லாத பிரச்சனை நடக்காததை வந்துட்டு நடக்க போகுதுன்னு பயந்துக்கிறாங்க. ஸோ இந்த பர்சன் வந்துட்டு இட்ஸ் வாண்டட் டு கோ சம்திங் நியூ. ஸோ ஒரு நியூ சாப்டர், நியூ லைஃப், அவங்களோட லைஃப்பை அவங்க தான் பார்த்துக்கணுங்கிற ஒரு சூழ்நிலைகள், டூ மச் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கொஞ்சம் வந்து அவங்க லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்குது. இது அவங்களா ரிட்டர்ன் வருவாங்களா அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு கோர் பாயிண்ட் இருக்கணும் உங்கள் சைடில். அதுதான் வந்து இங்கே ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு வழியில் சேஞ்ச் ஆனீங்க, மாறி இருக்கீங்கிறத அந்த நபர் பார்க்குறாங்களோ, உணர்றாங்களோ, அடுத்த நிமிஷம் உங்களை நோக்கி வருவாங்க. நீங்கள் இன்னும் பழைய நபராகவே இருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சது, அதை உணர்ந்தாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு இப்போதைக்கு ஸ்டெப் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எடுப்பாங்க, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஜஸ்ட் லைக் இந்த டர்ட்டில் மாதிரி ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். சேஃப் ஜோன்லேயே போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. பைல் நம்பர் 3 விஷயம். சேஞ்சஸ் தேவை. நீங்கள் மாறுங்க ஃபஸ்ட்டு. பைல் நம்பர் 3 உங்ககிட்ட சேஞ்சஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. அந்த மாற்றங்கள் வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஈர்க்க வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்னும் பழையபடி பர்சனாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டிலே ஆக தான் சான்சஸ் அதிகம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. 3 பைலில் குவாய்ட் யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது. நன்றி.